ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான நாட்களானது தொடங்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலயபட்சமானது ஆரம்பமாயிருக்கு. மகாலயபட்சத்துடைய சிறப்பையும் மகாலயபட்சத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் தங்கும் கட்டாயம் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் என்று சொல்லப்படுது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வீடு என்பது வெறும் கற்களாலையும் மணலாலையும் ஆனதல்ல, மனிதர்கள் நம்மளுடைய உணர்வுகளால் ஆனது. எங்கு சுற்றினாலும் வீடு என்பது தான் நிம்மதி தரக்கூடிய இடமாக இருக்குது. வீட்டில் எதிர்மறையான எண்ணம் நெருங்காமல் பார்ப்பது அவசியம். நம்ம வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அது நம்ம உள்ளத்தை பாதிக்கும். வாஸ்து தோசை இருந்தால் வீட்டில் எதிர்மறை எண்ணம் நிலவக்கூடும். அதனால் உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகலாம். பொறாமை எண்ணங்கள் மேலோங்கும். எப்போது எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று தெரியாத அளவுக்கு நடக்கலாம். அதனால் எதிர்மறை எண்ணங்களை அகற்ற வேண்டும். வீட்டிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை அகற்ற சில வாஸ்து சாஸ்திரத்தை இந்த மகாலயபட்சத்தில் உங்கள் ராசிக்காரங்க பின்பற்றணும். நேர்மறை எண்ணங்கள் நிலைக்க இந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டில் நேர்மறை எண்ணம் நிலைத்து நிற்க எப்போது வீட்டு வாயில சுத்தமாக வைத்திருங்க. இந்த மகாலயபட்ச டைமில் இது உங்கள் முன்னோர்களுக்கும் உங்களுக்குமே நல்லது. சிறு செடிகளை வீட்டுடைய வாயில வைங்க. வீட்டுடைய முகப்பு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அட்சய திருதியில் ஓட்டு வீட்டில் என்ன மாதிரியான வாஸ்து சாஸ்திரங்களை பின்பற்றலாம் எனங்கிறத நிறைய வரையறுக்கப்பட்டிருக்குல்ல, அதையவே இந்த மகாலயபட்ச டைம்லையும் ஃபாலோ பண்ணலாம். வீட்டுடைய வடக்கே ஒரு கண்ணாடியை இந்த மகாலயபட்ச டைமில் வைக்கணும். அது வீட்டிற்கு நேர்மறையான சக்தியை கொடுக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய ஆயுளையும் நீட்டிக்க செய்யும். மேலும் நிதி நிலைமையை மேம்படக்கூடிய சூழலை கொண்டு வரும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் கண்ணாடி அமைந்துள்ள இடம் மனதிற்கு உற்சாக கூட்டு என்று சொல்லப்படுது. நேர்மையான சிந்தனைகளை வகுக்கும் என்று சொல்லப்படுது. வீட்டுடைய வடகிழக்கு மூலையை சுத்தம் செய்து அங்கு ஒரு தொட்டி வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதை அலங்காரம் செய்யணும். அது நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கை கொடுக்கும். இதெல்லாம் இந்த மகாலயபட்ச டைமில் மீன ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணும். இவ்வளோ நேரம் மகாலயபட்சம் என்று சொல்லல, இந்த மகாலயபட்சம்னா என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க இந்த மகாலயபட்சம்னா என்ன, இந்த 2024 இது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மகாலயபட்சம் இந்த 2024 ஆரம்பமாயிருச்சுங்க. இது எதுக்கான காலம்லாம் முன்னோர்களுடைய அருளை பெற முக்கியமான காலம் என்று குறிப்பிடப்படுது. 2024 ஆண்டின் மகாலயபட்சம் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த காலம் முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்பு என்று நமக்கு குறிப்பிடப்படுது. மேலும் இந்த மகாலயபட்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு நமக்கு ஆசீர்வதிப்பதாக ஒரு விஷயமானது சொல்லப்படுது. மேலும் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனாகிய நாம தெய்வக்கடன், குருக்கள் முனிவர்களுடைய கடன் மற்றும் முன்னோர்களுடைய கடன் என்று 3 முக்கிய கடன்களுடைய இதை நாம் நிறைவேற்றணும். அதிலும் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலம் இந்த மகாலயபட்சம் என்று சொல்லப்படுது. இந்த 14 நாட்களுமே முன்னோர்களுக்கான தர்ப்பணம், திதி, அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானது, மிகவும் சிறப்பானது. மகாலயபட்சம் 2024 செப்டம்பர் 18 தொடங்கி அக்டோபர் 2 வரைக்குமே இருக்குது. இந்த மகாலய அமாவாசையோடு இந்த மகாலயபட்சம் நிறைவடைகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்கள் அகலும். அதுதான் இந்த மகாலயபட்சத்துடைய சிறப்பு. மகாலயபட்ச நாட்களில் திதி தர்ப்பணம், அன்னதானம் போன்றவை செய்வது உங்களது 21 தலைமுறைக்கு சென்று சேரும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது. மேலும் இந்த தர்ப்பணங்களை முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசையை வாரி வாரி வழங்குவாங்க. மேலும் பித்ருதோஷம் அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இதனை சரி செய்ய இந்த மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, பசு, நாய், காகங்களுக்கு உணவு வழங்குறது போன்றவை மிகவும் அவசியம் என்று கருதப்படுகிறது. இந்த மகாலயபட்ச டைமில் நாம் தவிர்க்க வேண்டியது சுப காரியங்கள்.
நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த வீட்டுடைய எதிர்மறை ஆற்றல்கள் அதை வந்து நம்ம நீக்குவதற்கு சில ஆன்மீக விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் சுபகாரியங்களை இந்த மகாலயபட்சத்தில் தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது. மகாலயபட்சத்தில் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்களிலே கூறப்படுது. இந்த நாட்கள் முழுவதும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம். இதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுது. அதனால் இதை தவிர வேறு எதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய வேண்டாம். ஸோ இவ்வளோ நேரம் மகாலயபட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலயபட்சத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த மகாலயபட்ச டைமில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மகாலயபட்சத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கு பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த பலன்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் யார் சொல்லியும் நிந்தனை செய்தவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மகாலயபட்சம் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் வந்து கைக்கு வந்து சேரும். நண்பர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும். தேடி போனதோ தானாகவே எல்லாமே வந்து சேரும். அறிவுத்திறன் மெயினாக வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை வந்து கழிப்பீங்க. மனதைரியம் மெயினாக வந்து கூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையானது இந்த டைம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க. உங்களில் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில் கூட பாராட்டு வந்து கிடைக்கலாம். அப்புறம் குடும்ப ரீதியாக இந்த மகாலயபட்ச டைமில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும். பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனமாக இருக்கணும். தங்க நகை சேரக்கூடிய காலகட்டம் இது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த மகாலயபட்சத்தில் செய்து முடிப்பீங்க. மதிப்பு மரியாதை கூடும். அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் வந்து நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் வந்து உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகளும் நீங்கும். செல்வமும் சேரும். செல்வாக்கும் உயரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தர உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மகாலயபட்சத்தில் கைகூடும். நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை வந்து கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. அது மட்டும் மாற்றிக்குங்க. அப்படி மாற்றலாம் அதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். பார்த்துக்குங்க. கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடுதலாக இருக்கும். பார்த்துக்குங்க. மாணவர்களுக்கு கூட இந்த மகாலயபட்ச டைமில் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். அதனால் கல்வி ரீதியாக எந்த முக்கியமான விஷயங்களையும் செய்யலாம். ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு மகாலயபட்ச டைம் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் இந்த மகாலயபட்ச டைமில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு நிறைய நன்மை நடைபெறும். ஸோ இந்த வீடியோவில் மீனராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப அவங்களும் நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காம பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம பண்ணுங்கள். நன்றி.